நான் முதல் நாள் பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிக்கணும்னு சொல்லி எல்லாரும் என்னை கேட்டாங்க. உண்மையதான் நம்பர் வேணான்ட்டேன். நான் ஏன் வேணாம்னு சொன்னா, பூ வச்சு எனக்கு 6 மாசம் கழிச்சு தான் கல்யாணம். 6 மாசம் கேப். எல்லாரும் என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணவங்க எல்லாரையும் பார்த்துருக்கோமே தம்பி, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஹாப்பியா இருப்ப, அப்புறம் அவ்வளவுதான் அப்படிப்பாங்க. நமக்கு அந்த 6 மாசம் இதுலயே முடிஞ்சு போச்சுருவாங்க. அப்ப கல்யாணத்துக்கு முதல் நாள்ல இருந்தே நம்ம வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன நினைச்சேன், அந்த 6 மாசத்தை அங்கே தவிர்த்துருவோம். போன் நம்பர்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வீட்டுல இருந்து பேசும்போது பேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால முதல் நாள் நான் நம்பர் வாங்கல. 2வது நாள் அவங்க வீட்டுல இருந்து அவங்க சொன்னாங்க, நம்பர் வாங்கிக்கோங்க, எனக்கு தெரியாதுப்பா, உங்க இஷ்டம், நம்பர் அனுப்பி சொல்லி எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்காது வீட்டுல சும்மா இருக்காது. நான் சொல்ல வேண்டியது அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம முன்னாடியே வீட்டுல வச்சு வீடியோ கால் பேசுறாங்க. நமக்கு பாக்குறோம், இவங்க நம்பர் அனுப்பிட்டாங்க. நம்ம கை சும்மா இருக்காங்க. சும்மா தான் இருந்தேன். இதுக்கு இடையில சரி பேசினா அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம், சரி வராது அப்படின்னு யோசிச்சு சரி ரைட்டு. இதுக்கு இடையில அவங்க இன்னொரு மேட்டர் சொன்னாங்க. அந்த பிள்ளை பேசணும்னு சொல்லுது, நம்பர் கேக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இது இல்லைங்கிறாங்க. ஆனா அங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க. சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா, அது நம்பர் கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கு. அதனால அவங்களை கொடுத்துட்டே பண்ணாங்க. நான் ஆயின் போட்டு ஒரு டெலிட்டை போட்டு விட்டேன். ஆயின் போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்படிதான் டெலிட் பண்ணாலும் தெரிஞ்சது இல்ல. அதனால தெரிஞ்சே நானும் கேஷுவலா ஹாய் என்ன கேஷுவலா ஹாய் நான் கேஷுவலா காலையில 6 மணி வரை போயிடுச்சுங்க. சீரியஸா சொல்றேன். காலைல 6 மணி வரை 6 மணிக்கு 6 மணி இருக்கும். இல்ல 3 மணி 3 நாள் 6 இல்ல 3 தான். ஏன்னா 3 தான். இந்த அளவு இல்ல பூரா பூச்சி போட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சீங்க மெசேஜ் ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய போயிருக்கு மெசேஜ். பேசிட்டு இருந்தோம். ஆய் போட்டு டெலீட் பண்ணதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வழக்கம் போல உங்களுக்கே தெரியும், நம்ம அந்தானே நமக்கு எல்லாம் இருக்குமே அப்படியே படிப்படியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படிதான் இந்த 6 மாசம் ஓட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நான் மட்டும்தான் பேசியிருக்கேன். போன் நான் மட்டும்தான் கால் பண்ணேன்னு சொல்லல. யாரு கால் பண்ணாலும் நான் மட்டும் தான் பேசுவேன். இப்ப இன்டர்வியூல நீங்க பார்த்தா தெரியும், இவரு மட்டும் நான் மட்டும் தான் பேசுவேன். சரி பேச சொல்லுங்க, நீங்க கேளுங்க, எவ்வளவு சொல்லுதுன்னு பாப்போம். கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கும் பேசுறத கேட்கணும் ஆசையா தானே இருக்கு. இதுல வேற ஏங்க நான் பேசினா பிரச்சனை, நான் பேசினாலே பிரச்சனையா ஆகும், பயமா இருக்குங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், பேசுறேன் அப்பப்ப பேசுறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் பேசியதா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப பிரச்சனை தான் பண்ணுவியா பேசுனா புரியல. சரி கேளுங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. சரி எப்படி சொன்னு சொல்லு, அவர் அது எப்படின்னு புரிஞ்சுப்பாரு. நான் ஒண்ணுமே சொல்ல. இப்ப கண்டென்ட் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல கண்டென்ட் இருக்கும், அப்ப பேசுறேன்னு தான் சொன்னேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொன்ன பேசணும்? இன்னும் 1 month தானே பாரு. இல்ல நீ என்ன சொன்னது நீ பதிவு பண்ணு. என்னது கல்யாணத்துக்கு அப்புறம் பேச சொன்னதுக்கு என்ன நீ பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னேன். சும்மா சொல்லுமா, எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனங்களுக்கு அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ண அனைவருக்குமே தெரியும், அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் பேசுறதா பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த வார்த்தை வந்துச்சு. நீங்க என்ன அப்படி சொல்ல போயிடுங்க இவங்களை பத்தி? ஏதோ நான் அப்படி சொன்னனாவே எனக்கு ஞாபகம் இல்ல. அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறந்துடுவாங்க. அப்பப்ப சந்திரமுகி ஆகிறது வந்து கங்காவா மாறும்போது தெரியுறது இல்ல. இப்பவே சந்திரமுகியா மாறுறாங்க. கங்காவா மாறும்போது சோபா தூக்கிட போறாங்க. ராஜு அவ்வளவுதான்.